பிரைஸ்லோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் மேலான நல்ல ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இதானவரை இந்த அருமையான ஆண்டவரை மாலை நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதானவரை இந்த நாளும் அப்பா மீண்டுமாக உடைய சமூகத்தை வந்து அனுபவிச்சு கொள்ளும்படியாகும் இப்போ இந்த பாடும்படியாக ஆனவரை உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகும் இந்த நாளில் ஆனவரை எங்களுக்கு விஷயத்திற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதானவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்தில் ஆனவரை நீர் இறங்கி வந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறேன். இதானவரை அவங்க நாமத்தை ஆனவரை உயர்த்தானவரை நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆனவரை தேவரீருடைய பிரசனத்தை ஆனவரை மத்தியில் உச்சம் பிடிச்சு வைக்கிறோம். ஆனவரை அஞ்சுக்கு அந்த பெந்தைகோஸ்து நாளை ஆண்டவரை இறங்கின அந்த தேவன் ஆனவரை இந்த பரிசுத்தாயானவரை இதானவரை விசாண்டவரை அந்த நாளும் ஆனவரை எங்கள் மத்திய இறங்க ஜெபிக்கிறோம். அப்பா தேவரே நீர் இறங்கி வந்தானவரை உடைய வார்த்தையானவரை எங்களுக்கு பெற்று தர வேண்டி ஜெபிக்கிறோம். சபைக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கிறோம். ஆனவரை வழிநடத்தும். ஆனவரை சபை ஆசீர்வதியும். அப்பா சபைக்கு ஒரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்து கட்டைகள் மறைத்துக்கொள்ளும். ஆனவரை பொல்லாத விசுவாசன விரோதம் வழம்பாதவனும் நீரே ஆனவரை அரணம் கேரும் திருமாயிருந்தானவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டி ஜெபிக்கிறோம். விரதம் வழங்குகிற பொல்லாத விசுவாசம் அந்த சக்தியிலானவரை முற்றிலுமானவரை காட்டி பாதாளத்தில் வைக்கிறோம். அப்பா எல்லாம் செழிந்து போகட்டும். தேவரே நீரானவரை எங்களோடு இருந்தானவரை முடிவு பிறந்தவங்களை நடத்தியானவரை எங்கள் ஆண்டவரை வச்சோட வாழ்க்கையானவரை வாழ உதவி செய்ய முடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆப்தப்பா ஆண்டவரை நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை பயம் இல்லை, ஆண்டவரை கலக்கம் இல்லை. ஆண்டவரை ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்கள் முன் செல்லும்போது ஆண்டவரை பொல்லாத விசுவாசம் எங்களுக்கு பயம் முடியாதப்பா. அந்த அப்பனே தேவரீர் ஆண்டவரை உண்மை நாங்கள் முன்னால் வைத்த ஆண்டவரை உண்மை ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை உண்மை நோக்கி ஆண்டவரை உண்மையில் ஆண்டவரை கண்களை பதிய வைத்த ஆண்டவரை உண்மை நோக்கி ஓட உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். ஒரு பேச்சுக்களை வழிநடத்தி மட்டும் சேர்ந்து நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரை இனிமேல் ஆண்டவரை நீர் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பொறுப்பேச்சுக்களை வழிநடத்தும் இதனால் ஆசிரியத்து தாரும் பிரசிக்க தாசனையானவரை பொறுப்பேச்சுக்களும் ஆண்டவரை வார்த்தை வளமைப்பட உதவி செய்யும். ஆண்டவரை தேவனுடைய பிரசனோட எங்கள் மத்தியில் நிலை முடி ஜெபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவு பிறந்தவனவரை தேவரை நீர் எங்கள் மத்தியில் இணைங்கி வந்தாலே உலகம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாடல்கள் ஜெபங்கள் வார்த்தை இசையெல்லாம் உங்களுடைய நாமத்தின் வலிமைக்கு உதவி செய்யும். எல்லாவற்றும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு முதலாவது பாடலாக பாடல்கள் 120வது பாடல் உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்துருது எந்த ஆத்துமனேஸ்வரையே என்றும் வாழ்த்தி பாடிடுவேன் என்ற ஒரு பாடல். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமனேஸ்வரையே என்றும் வாழ்த்தி பாடிடுவேன் எந்த ஆத்துமனேஸ்வரையே என்றும் வாழ்த்தி
போன்றதொரு சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே கனிவோடு என்னை அணைத்திடுவார். மலை போன்றதொரு சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே கனிவோடு உன்னை அணைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே. சரையே நம்பிடுவார் துணையவரே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே. சரையே நம்பிடுவாய் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாக எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தி பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தி பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தி பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தி பாடிடுவேன். Praise the Lord. ஆராதனைக்கு இரண்டாவது பாடலாக பாடல் புத்தகத்தில் 74வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடல். உள்ளத்தின் ஆழ்த்து வந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம்
நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனை கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில்.
நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் தாப்பனை உண்மை மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து அவையோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளும்படியாகவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த அனுதினமும் உம்முடைய வார்த்தை எங்களை கர்த்தாவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அனுதினமும் உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே செதுக்கி கொண்டிருக்கிறது. பரிபூர்ண கர்த்தாவே அந்த மனிதனுடைய வளர்ச்சியை ஆண்டவரே எங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தின் மத்தியிலே நாங்கள் ஜீவிக்கிற வேளையில் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை கர்த்தாவே அந்த உலகத்தினுடைய சாரம் எங்களை கர்த்தாவே மேற்கொள்ளாதபடி, அந்த உலகத்தினுடைய கர்த்தாவே பாவங்கள், சிற்றின்பங்கள், அசுத்தங்கள் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே மேற்கொள்ளாதபடி எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை கர்த்தாவே நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் ஆண்டவரே வீட்டிற்கும்படியாக ஆண்டவரே அவிதமான ஒரு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே கிருபை எங்களை மட்டும் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே சபை சுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். கொள்ளாத உலகத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களோடு நாங்கள் கர்த்தா ஐக்கியப்படாமல் ஆண்டவரே நாங்கள் உன்னதத்தோடு ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்க உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளவோ சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே மனிதனுடைய சத்தம், ஆண்டவரே விஞ்ஞானத்தின் சத்தம், ஆண்டவரே பிசாசின் சத்தம், ஆண்டவரே அநேக சத்தங்கள், அநேக ஒளியலைகள் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை கர்த்தா இம்மட்டும் பாதுகாத்து தகப்பனே உம்முடைய ஆண்டவர் கர்த்தாவே அந்த நித்தியத்தோடு தொடர்பு கொள்ளும்படியாய் ஆண்டவரே அந்த கர்த்தாவே பரலோகத்தின் சத்தத்தோடு நாங்கள் ஐக்கியப்படும்படியாய் எங்களை கர்த்தாவே வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இனி ஒரு நாட்களிலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்தும். இந்த ஆராதனை ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளே நடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆண்டவர் கர்த்தாவே சாதாரண ஆண்டவரே கர்த்தாவே ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தி நீர் ஆண்டவரே மாம்ச சரீரத்தில் இருந்த பொழுது தகப்பனே கர்த்தாவை ஆண்டவரே அந்த கலிலேயாவுக்கு சென்று ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஆண்டவரை நாட்டம் எடுத்த அந்த ஜனங்களின் மத்தியில உண்மை வெளிப்படுத்தி நீர் தகப்பனே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து ஆண்டவரே ஆண்டவரே படிப்பறிவில்லாத ஏழை எளிய ஜனங்களுக்கு பாலகர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி நீர் தகப்பனே அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் தகப்பனே எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி இருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உண்மை அடையாளம் காணும்படியாக ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு நீர் திறந்ததற்காக ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இப்போது கர்த்தாயங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். வார்த்தை ஆசீர்வதித்து தாரும். எளிமையான ஆயத்தத்தை என் தேவனாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வர உதவி செய்யும். எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிறார்களோ ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பன உடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மத்தியில தகப்பன உடைய வல்லமை கிரிய செய்யட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சாந்தியும் தகப்பனே. கர்த்தாவே உலகத்து கர்த்தாவே ஆண்டவரே சத்தங்கள் அவர்களை மேற்கொள்ளாமல் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தம் ஒன்று மாத்திரமே அவர்களை கர்த்தாவை மேற்கொண்டு தாங்கி நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் கருத்தரை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல்.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டதை யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் உட்காரும்படி கிறிஸ்துவுக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூட நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே நம்மை அனுதினமும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு எப்படி இடைபடுகிறார் என்றால் வார்த்தையின் மூலமாய் இடைபடுகிறார். வார்த்தை அனுப்பி அவர் நம்மை குணமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை ரட்சிக்கிறார். வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை தேற்றுகிறார். வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளதா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அங்கே தொடும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் அங்கே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது இயற்கைக்கு மேம்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே நடக்கிறது. அப்படியே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சிறு தலைப்பில் இதனுடைய வார்த்தை கொண்டு வருகிறேன். ஒளித்தடையை கடந்து செல்லுதல் என்ற தலைப்பில் இதனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஒளித்தடையை கடந்து செல்லுதல், பாசிங் த சவுண்ட் பேரியர். அந்த ஒளித்தடையை நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியில அநேக ஒளி அலைகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அநேக சத்தங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சத்தங்கள் என்ன செய்யும் என்றால் நம்மை மேற்கொள்ளும். இந்த சத்தங்கள் நம்மை வீழ்த்தும். பொல்லாத மனிதருடைய சத்தங்கள், விஞ்ஞானத்தின் சத்தங்கள், பிசாசின் சத்தங்கள், இந்த சத்தங்கள் என்ன செய்யும் என்றால் அங்கே நம்மை வீழ்த்துகிறதா இருக்கிறது. உலகத்தின் சத்தங்கள் நம்மை வீழ்த்திவிடும். அங்கே இந்த சத்தங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த ஒளி அலைகளை நாம் கடந்து சென்றால் மாத்திரமே நாம் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆக இந்த ஒளி அலைகளை எப்படி நாம் கடந்து செல்வது? இந்த ஒளி தடையை அங்கே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக எப்படி இதை நாம் கடந்து செல்வது? அதை குறித்து ஒரு சிறு குறிப்பை இன்றைக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக திரேசனுடைய செய்தியிலிருந்து சில பாவங்களை வாசிக்கிறேன். இறங்கு வரிசையில் எண்ணுதல் என்ற ஒரு செய்தி. 1962 வருடம் 9ஆம் தேதி 9ஆம் மாசம் தீர்க்கதரிசி இந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1962 வருடம் இந்த செய்தியை இப்படியாக சொல்லுகிறார். 189வது பேரா. ஆனால் விண்வெளி வீரனோ ஒளித்தடையை உடைத்து கொண்டு செல்லுகிறான். ஒரு விண்வெளி வீரன் என்ன செய்கிறான் என்றால் ஒளித்தடையை, இந்த பூமியிலே அந்த ஒளி அலைகள் இருக்கிறது, அது என்ன செய்யும் என்றால் ஒரு அங்கே தடையாய் இருக்கிறது. ஒரு விண்வெளி வீரன் என்ன செய்கிறான் என்றால் அதை உடைத்து கொண்டு செல்லுகிறான்.
அதை உடைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அங்கு ஒரு வல்லமை தேவையாயிருக்கிறது. அங்கு ஒரு அங்கே சக்தி, ஒரு பவர் தேவையாயிருக்கிறது. அந்த வல்லமை இருந்தால் மாத்திரமே அங்கே அந்த ஒளித்தடையை கடித்து கொண்டு செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். ஆகவே சொல்கிறார், விண்வெளி வீரனோ ஒளித்தடையை உடைத்து கொண்டு செல்கிறான். அவன் சென்று கொண்டே இருக்கிறான், அவனுக்கு எதுவும் கேட்பது இல்லை. அந்த விண்வெளி வீரனுக்கு எதுவுமே கேட்பது இல்லை. ஆகவே ஒரு விண்வெளி வீரன் என்ன செய்கிறான் என்றால், அந்த விண்வெளி கப்பலிலே அவன் அமர்ந்து கொள்கிறான். அந்த விண்வெளி அந்த கப்பலுக்குள்ளே அவன் அமரும் பொழுது அவனுக்கு எந்த சத்தமும் கேட்பது இல்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த சத்தங்களை கிழித்து கொண்டு அவன் செல்லுகிறான். என்ன அவன் இவை அனைத்தையும் கடந்து செல்லுகிறான். பாருங்கள், ஆக இந்த விண்வெளி வீரன் என்ன செய்கிறான், இந்த ஒளி அலைகள் எல்லாவற்றையும் கிழித்து கொண்டு, அந்த தடைகளை கிழித்து கொண்டு அவன் விண்ணுக்கு செல்லுகிறான். அவன் தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், அது ஒரு விண்வெளி வீரன். அங்கு ஒரு கிறிஸ்தவனை குறித்து தெரிய சொல்லுகிறார். அங்கே ஒரு விண்வெளி வீரன் என்ன செய்கிறான் என்றால், அங்கே அவன் இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு போய் அங்கே ஜீவிக்கிறான், விண்ணிலே ஜீவிக்கிறான். பாருங்க, இந்த ஒளி அலைகளை கிழித்து கொண்டு செல்லும் பொழுது அவன் அங்கே விண்வெளியில் சென்று அங்கே ஜீவிக்கிறான். அமிதமாக ஒரு கிறிஸ்தவனும், ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி என்ன செய்கிறான் என்றால், அவன் அங்கே இந்த ஒளி தடைகளை கிழித்து கொண்டு அவன் தேவனுடைய சமூகத்தில் ஜீவிக்கிறான். இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே ஜீவித்தாலும் நாம் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருப்போம் என்றால், ஒரு விசுவாசியா இருப்போம் என்றால், நாம் எங்கே ஜீவிக்கிறோம் என்றால் அங்கே கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் ஜீவிக்கிறோம், அவருடைய சமூகத்தில் ஜீவிக்கிறோம். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், அதுதான் ஒரு உண்மையான விண்வெளி வீரன். அங்கே இன்னொரு செய்தியிலும் அதை குறித்து சொல்லுகிறார், பாளையத்துக்கு புறமே செல்லுதல் என்ற ஒரு செய்தி. அதுல 48வது பேரா சொல்லுகிறார், சில நாட்களுக்கு முன்பு ஜெட் விமானம் உண்டாக்கும் சத்தத்தால் ஜன்னல்கள் எல்லாம் ஆடி போகின்றன என்று எனக்கு கூறப்பட்டது. இந்த ஜெட் விமானம் புறப்படும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், மிக ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது, மிகவும் ஒரு சத்தத்தை ஏற்படுத்துகிறது. அது அந்த அதிர்வினால் அங்கே ஜன்னல்கள் எல்லாம் ஆடுகிறது. இந்த விமானம் அதிவேகமாக செல்வதால் அது தனது ஒளி தடையை மீறி செல்கிறது. இப்போது இது ரொம்ப வேகமாக செல்வது இது என்ன செய்கிறது என்றால், இப்போது அந்த ஒளி தடையை அது கிழித்து கொண்டு அது செல்கிறது. அது புரியும் செயல்களுக்கு எல்லையே இல்லை. அதில் ஒரு பாடம் நமக்கு உண்டு என்று எண்ணுகிறேன். இப்ப இந்த ஜெட் விமானத்தை குறித்து, இந்த ராக்கெட்டை குறித்து, இந்த விமானத்தை குறித்து அங்கே காணும் பொழுது அதுல ஒரு ஆவிக்குரிய காரியம் இருப்பதை தீர்க்கதரிசி அங்கே நமக்கு காண்பிக்கிறார். அவங்க அது இங்கிருந்து புறப்படும் போது, பூமியிலிருந்து புறப்படும் போது அது என்ன செய்கிறது என்றால், மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அங்கே மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாகிறது, மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்கிறது. பாருங்க, ஆனால் அந்த விமானமானது அது என்ன செய்கிறது, அந்த ஜெட் விமானமானது அந்த ஒளி தடைகளை கிழித்து கொண்டு அது அங்கே செல்லும் பொழுது, பாருங்க, நாமும் நமது சொந்த ஒளியின் தடையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு செல்லும் பொழுது, அவ்விதம் மனித பாளையத்துக்கு வெளியே செல்ல ஆயத்தமாயுள்ள மனிதனுக்கு தேவன் புரியும் செயல்கள் அளவற்றவை இதை சொல்கிறார். அவங்க என்ன காண்கிறோம் என்றால், அங்கே இந்த விமானமானது பூமியிலிருந்து செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொண்டு வருகிறது, ஒரு அசைவை கொண்டு வருகிறது, மிகப்பெரிய ஒரு சத்தத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அது என்ன செய்கிறது என்றால், அந்த ஒளி அலைகளை, அந்த தடைகளை அது கிழித்து கொண்டு செல்லும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், அங்கே இலகுவாகி விடுகிறது. அந்த ஒளி தடைகளை கழித்து கொண்டு செல்லும் பொழுது, அது அந்த ஒளி தடைக்கு அப்பால் செல்லும் பொழுது அந்த விமானமானது அது மிகவும் இலகுவாகி விடுகிறது. அது அங்கே அதிர்வெல்லாம் இல்லாமல் அது அங்கே மிக மிக அங்கே அமைதியாக செல்கிறது. சொல்கிறார்,
அவ்விதமாகத்தான் ஒரு மனிதனும் அங்கே இருக்கிறான். ஒரு விண்வெளி வீரனும் அப்படியாகத்தான் இருக்கிறான். ஒரு விசுவாசியும் அவ்விதமாகத்தான் இருக்கிறான். நாமும் அந்த ஒளி அலைகளை நாம் அங்கே கடந்து செல்லுவோம் என்றால் தேவன் புரியும் செயல்களை நம்மால் காண முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அளவற்ற காரியங்களை செய்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். அவை இந்த விமானம் அந்த ஒளி தடைக்கு அப்பால் செல்லும் போது அது எப்படி இலகுவாக, அது அமைதியாக, அது சாதாரணமாக செல்லுகிறதோ, எந்த விதமான ஐயாங்க ஷேக்கிங்கும் இல்லாமல், அதிர்வும் இல்லாமல் ஐயாங்க மிருதுவாக செல்லுகிறதோ அவ்விதமாக தான் ஒரு விசுவாசியும் இருக்கிறான். இந்த ஒளி அலைகளை கடந்து செல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் ஐயாங்க மிக ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், ஐயா மிருதுவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவனுக்கு எந்த விதமான ஐயா அதிர்வும் இல்லை, எந்த விதமான நடுக்கமும் இல்லை, எந்த விதமான கலக்கமும் இல்லை. அவனுக்கு ஐயாங்க தேவனுடைய ஐயாங்க அளவற்ற செயல்களை அவன் காண்கிறான். தேவன் புரியும் செயல்கள் அளவற்றவை. அவை அந்த ஒளியலைக்கு அப்பால் செல்லும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் புரிகிற செயல்கள் அளவற்றதாக இருக்கும். பாருங்கள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அந்த ஒளி அலைகளை, அந்த ஒளி தடையை நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த ஒளி அலையை கடந்து சென்று விட்டால் அருமையான ஒரு வாழ்க்கை வாழலாம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம், அங்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் மாற்ற வேண்டும் என்றால், ஒரு ஐயாங்க கிறிஸ்துவ ஐயாங்க பெண்மணியினுடைய வாழ்க்கையில் ஐயாங்க ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்றால் அங்கே கிறிஸ்து வர வேண்டும். அங்கு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை தேட வேண்டும். கிறிஸ்துவை தேடும் போது கிறிஸ்து வருகிறார். அது வேதம் இப்படியே சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஆகையால் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மிடத்தில் வருகிறார். அவங்க ஆண்டவரை தேடினால் ஒழிய ஐயாங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. தேடினால் மட்டுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார். அவங்க சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவை நாம் அவரிடத்தில் செல்லும் பொழுது அவர் நம்மிடத்தில் வருகிறார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அவர்களுக்கு அருமையான சகோதரி சகோதரியே, நாம் ஒரு பொல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஐயாங்க ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஐயாங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடும் பொழுது அவர் என்ன செய்யறா, நம்முடைய வாழ்க்கையில வந்து இளைப்பாறுதல் கொடுக்கிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த தேவையாக இருந்தாலும் நாம் தேவனை தேட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமா, யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென். அதை நாம் பார்க்கிறோம். இங்கே லாசரு என்ற ஒரு அருமையான ஒரு வாலிபன், அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பன், அவன் வியாதியா இருந்தபோது அவனுடைய சகோதரிகள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே இயேசுவை தேடினார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். வியாதி நேரத்தில் நாம் இயேசுவை தேட வேண்டும். அவங்க நாம் இயேசுவை தேடுவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் அவரை தேட வேண்டும். அமிதமாக பார்க்கிறோம். ஐயாங்க சீரப்பணிக்க ஒரு தேசத்து ஸ்திரீயானவள் என்ன செய்தாங்கன்னா, அவருடைய மகள் அங்கே ஐயாங்க வியாதியின் படுக்கையில இருக்கும் பொழுது, அவளுக்கு பிசாசின் பிடியில இருக்கும் போது அவள் என்ன செய்தா, இயேசுவை தேடினாள். ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே இயேசுவை தேட வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இயேசுவை தேட வேண்டும். ஒரு விடுதலை தேவை என்றால் இயேசுவை தேட வேண்டும். நாம் இயேசுவை தேடுவோம் என்றால் கர்த்தர் காட்சியில் வருவார்.
சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் தேவை என்றால் இயேசு வர வேண்டும். இயேசு வர வேண்டும் என்றால் அவரை தேட வேண்டும். அவரை தேடுவோம் என்றால் அவர் வந்து அங்கே காரியங்களை மாற்றி அமைப்பார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கப்படும், ஆனால் அந்த துக்கமானது சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். பாருங்க, ஏன் நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறுது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தபடியால் ஐயா நாம் அங்கே துக்கப்படுவோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டாம். அவரை தேடும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே அவர் நம்முடைய துக்கத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் திகைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடியால் இன்னைக்கு நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அவரை தேடினால் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவரை தேடவில்லை என்றால் துக்கம் சந்தோஷமாய் மாறாது. அவர் காட்சியில் வரவில்லை என்றால் மாற்றம் வராது. ஆகவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சியில் வர வேண்டாம். அவர் காட்சியில் வர வேண்டும் என்றால் ஐயா அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். குறைகள் குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். மீறுதல்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஐயா நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆமா, அவர் மாறார். மார்த்தாள் மரியாளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்றால் அந்த தெய்வன் என்னைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் பூமியில் இருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். அவர் சொல்கிறார், நான் பூமியில் இருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய குமாரன், அவருடைய குமார்த்தி அவர் என்ன செய்வார்? தன்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுகிறார். அதற்காக தான் அவர் உயர்த்தப்பட்டார். ஆமாங்க, அங்கு நாம் அவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் உயர்த்தப்பட்டார். நாம் அங்கே ஐயா துக்கத்தோடு, வேதனையோடு, ஐயா கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, பாவத்தோடு இருக்கிற வேலையில ஐயா நாம் ஆண்டவரை தேடுவோம் என்றால், அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் ஐயா அவர் என்ன செய்யறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் அங்கே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார், நமக்கு சமாதானம் கொடுக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகவே அவர் உயர்த்தப்பட்டார். ஆமா, அவர் அதுக்காக தான் சொல்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். ஆமென். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அப்ப பாருங்க, யாருமே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி பார்ப்போம் வேண்டாம். ஐயா அங்கே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமாங்க, நம்முடைய பாவங்கள் ஐயா நீங்க நம்மை பரிசுத்தமாக்குவார். ஐயா நமக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தரித்திரங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், சாபங்கள் ஐயா ஆசீர்வாதமாய் மாறும் அவரை நோக்கி பார்க்கும்போது. ஆகவே அதற்காக தான் அவர் உயர்த்தப்பட்டார். ஆமா, அதற்காக தான் அவர் அங்கே அடிக்கப்பட்டார் நமக்காக. இன்னைக்கு அவர் உயர்த்தப்பட்டதால் தான் நாம் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் உயர்த்தப்பட்டதனால தான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ஒளி தடையை கடந்து செல்லுதல், இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சொல்கிறார், ஒளி என்பது அது ஒரு சத்தமாயிருக்கிறது. ஒளி, இரண்டு ஒளி இருக்கிறது. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று சத்தம். ஒன்று லைட், இன்னொன்று சவுண்ட். இப்ப நான் அந்த சவுண்டை குறித்து பேசுகிறேன், வெளிச்சத்தை குறித்து அல்ல, ஒளி. இந்த ஒளி அலையை குறித்து நாம் அங்கே கவனிக்கும் பொழுது இந்த ஒளி என்பது அது ஒரு சத்தமாக இருக்கிறது, ஒரு சவுண்ட்.
சொல்கிறார், அவருடைய வருகையின் அடையாளமாக பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு என்ற ஒரு செய்தி பேரா 93 நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. ஆகவே நான் வேகமாக கடந்து செல்கிறேன். அந்த செய்தியிலே அங்கே 93வது பேராவை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் திருவசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அமிதமாகவே அங்கே 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ற செய்தி எடுத்து வாசிக்கும் போது அதுல 7 முத்திரைகளின் பேரில் கேள்விகள் பதில்கள் என்ற அந்த பாகத்தை எடுத்து வாசிப்பீர் என்றால் அதிலையும் தீர்க்க தரிசனத்தை 23, 24வது பேரா நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம் என்ற ஒரு செய்தி 22வது பேரா. அவர் இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே திருச்செந்தூர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு நம் மத்தியிலே அநேக ஒளி அலைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அவை ஒளி அவங்க சத்தங்கள் கடந்து செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அநேக சத்தங்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த அறையிலே அநேக சத்தங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை நம்மால் இப்பொழுது கேட்க முடியவில்லை. அதற்குரிய பார்வை நமக்கு இல்லை. அவங்க அந்த ஒளி அலைகள் இப்பொழுது இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்க அதிகமான சத்தங்கள் பாருங்க. 6000 வருடமாக ஐயா அந்த சத்தங்கள் இந்த பூமியில மனிதனுடைய சத்தங்கள், பிசாசு சத்தங்கள், ஐயா விஞ்ஞான சத்தங்கள், அநேக சத்தங்கள், பாவ சத்தங்கள், அசுத்த சத்தங்கள் எல்லாமே இந்த பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த அறைக்குள் அவைகள் ஐயா சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த அறையில் அநேக சத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒளி அலைகள் எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் சாத்தானும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். இப்ப காணக்கூடாத அந்த சத்தங்கள் இந்த பூமியில இருக்கிறது. இதுதான் அங்கே விஞ்ஞானம் என்ன செய்கிறது என்றால், அந்த ஈதர் அலைகள் அந்த கருவியின் மூலமாக அது அங்கே அதை இழுத்து அதை அங்கே டெலிவிஷன் மூலமாக காண்பிக்கிறது. எப்போதோ நடந்த காரியங்கள் ஒளி அலையாக இந்த பூமியிலே அது இந்த ஒளியிலே இந்த காற்றிலே அது கலந்து அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அங்கே பிடித்து அதை ஒரு குழாயின் மூலமாக அந்த ஈதர் அங்கே கருவியின் மூலமாக அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்னா அந்த டெலிவிஷனிலே காண்பிக்கிறார்கள். அவங்க இந்த ஒளி அலைகள் இந்த பூமியிலே எவ்வளவு நிச்சயமாய் சுற்றி கொண்டிருக்கிறதோ, டெலிவிஷன் எவ்வளவு உண்மையோ, அந்த ஒளி அலைகளை எப்படி அந்த படம் எடுத்து காண்பிப்பது உண்மையோ அவ்வளவு உண்மையாக பிசாசும் சுற்றி கொண்டிருக்கிறான். நிச்சயமாய் அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆமென். அவங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். அவங்க ஐயா அந்த பொல்லாத ஆவிகள் என்ன செய்கிறது என்றால் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. பாருங்க, அவங்க இந்த பூமி இந்த ஒளி அலைகளிலே ஐயா எவ்வளவு நிச்சயமா ஐயா அந்த நம்மளுடைய அசைவுகள் கலந்து செல்லுகிறதோ அவ்விதமாகவே எவ்வளவு நிச்சயமாய் அது இருக்கிறதோ அவ்விதமாகவே சாத்தானும் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனும் அவனுடைய சத்தத்தை அனுப்பி கொண்டிருக்கிறான். அவனும் ஜனங்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாய் அவனுடைய சத்தத்தை அனுப்பி கொண்டிருக்கிறான். இந்த ஆவிகள் இந்த சத்தங்கள் என்ன செய்கிறது என்றால், நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வல்லமையை ஐயா நாம் கிறிஸ்தவர்களாய் வாழாதபடி தடை செய்கிறது. இவைகள் என்ன செய்கிறது என்றால், நாம் அங்கே நல்லதொரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யாதபடி இந்த சத்தங்கள் தடை செய்கிறது, இந்த ஒளி அலைகள் தடை செய்கிறது. நமக்குள்ள ஒரு அதிர்வை கொண்டு வருகிறது, ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது, ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. நமக்குள்ள அறியாங்க ஒரு நிலவரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி நம்மை அங்கே அசைத்து கொண்டிருக்கிறது இந்த ஒளி அலைகள். ஆமா, இவைகள் எப்படி தடை செய்கிறது என்றால் சொல்கிறார். விசுவாசமானது 6வது புலன் என்ற செய்தியில் திரு பிரியாய் சொல்கிறார். முதலாவது
நீங்கள் புத்தகத்தை திறக்கும் போது முதலாவது பேரா சொல்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் பார்த்தல், ருசித்தல், உணருதல், முகருதல், கேட்டல் ஆகிய இவைகளின் மூலம் உங்கள் உலக கூடாரத்தை தொடர்பு கொள்ள மாத்திரமே இவைகள் உங்களுக்கு அளிக்கப்பட்டன. இப்போது நம்முடைய 5 புலன்கள், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த 5 புலன்கள், பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல், இவைகளின் மூலமாக அங்கே நாம் என்ன செய்யணும்னா உலகத்தோடு தொடர்பு கொள்கிறோம். ஆனால் இவைகள் உங்களை வழிநடத்த அளிக்கப்படவே இல்லை. நம்மளை வழிநடத்துவதற்காக இது அளிக்கப்படவே இல்லை. அது சொல்கிறார், இந்த 5 புலன்களை அங்கே சாத்தான் உபயோகிக்கிறான். இந்த 5 புலன்களின் மூலம், 5 மாம்ச பிரகாரமான அந்த காரியத்தோடு மட்டுமே தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த 5 புலன்களின் மூலமாய் அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை உபயோகித்து நம்மை கட்டி வைத்து விடுகிறான். இன்னைக்கு மனிதர்கள் கட்டப்படுகிறார்கள். கண்களின் எச்சல், அவர்கள் பார்வை மூலமாய் கவர்ச்சியின் மூலமாய் கட்டப்படுகிறார்கள். உணர்ச்சிகளின் மூலமாய் கட்டப்படுகிறார்கள். உலகத்தோடு அவர்கள் கட்டப்படுகிறார்கள். ருசித்தலின் மூலமாய் கட்டப்படுகிறார்கள். முகருதலின் மூலமாய் கட்டப்படுகிறார்கள். கேட்டலின் மூலமாய் கட்டப்படுகிறார்கள். அநேக சத்தங்கள் இந்த பூமியில வந்து கொண்டிருக்கிறது. அநேக கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேக பிசாசினுடைய இசைகள் வந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. விக்கிரக உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேக சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாய் ஜனங்கள் தடுமாறி அவர்கள் என்ன செய்கிறார்? கட்டப்படுகிறார்கள். விக்கிரகாராதனைக்காரர்களாய் மாறுகிறார்கள். சாவனத்தானாய் மாறுகிறார்கள். கள்ள உபதேசத்தில் வாழ்கிறார்கள். அவை பாவத்தில் வாழ்கிறார்கள். உலகமாய் வாழ்கிறார்கள். அவை அவர்கள் கேட்கிற சத்தங்கள். அந்த பூமியிலே ஐயா அந்த சத்துரு கொண்டு வருகிற அந்த ஒளி அலைகள் மூலமாய் அங்க என்ன நடக்கிறதுன்னா மனிதர்கள் கட்டப்படுகிறார்கள். அப்படியே நாம் பார்க்கிறோம். அநேக கவர்ச்சியான காரியங்களை மனிதன் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? கட்டப்படுகிறான். அந்த பார்வையின் மூலமாய் பார்க்கிறோம். இப்படியாக எங்கள் மனிதன் கட்டப்படுகிறான். உலகத்துக்குரியவர்களாய் மாறிவிடுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த 5 புலன்களை அவர் ஜெயித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மேற்கொண்டார். அந்த கண்களின் எச்சை அவர் மேற்கொண்டார். ஜீவனத்தின் பெருமையை அவர் மேற்கொண்டார். மாம்சத்தின் இச்சை அவர் மேற்கொண்டார். அந்த பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகருதல், கேட்டல் ஐயா இவைகள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். அவரை இவைகள் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த ஒளி அலைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிற காரியங்கள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த பூமியிலே அவர் காண்கிற காரியங்கள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் கேட்கிற காரியங்கள் மேற்கொள்ள முடியவில்லை. ஐயா உணர்ச்சிகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த ருசி அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஐயா இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் உலகத்தை ஜெயித்தார். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உபத்திரம் உண்டு. இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு உபத்திரவம் கொடுக்கும். இந்த பார்வையின் மூலமா உபத்திரம் வரும். ஐயா இந்த கேட்டலின் மூலமா உபத்திரம் வரும். இந்த உணர்ச்சியின் மூலமா உபத்திரம் வரும். இந்த ருசியின் மூலமா உபத்திரம் வரும். ஐயா இந்த எல்லா காரியங்களும் நமக்கு அங்கே உபத்திரவத்தை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை ஜெயித்தார். நான் உலகத்தை ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்கள், அதை நான் பார்க்கிறோம். அருமையான சகோதரி சகோதரி, நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு புலனை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த 5 புலன்கள் மூலமாய் சத்துரு வீழ்த்த முடியவில்லை.
இந்த ஆறாவது புலன் தேவை. அவர் சொல்கிறார், விசுவாசமானது ஆறாவது புலன், சிக்ஸ்த் சென்ஸ், ஆறாவது புலன். விசுவாசம் என்பது ஒரு ஆறாவது புலனாய் இருக்கிறது. ஆகவே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆறாவது புலன் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஆக ஒரு மனிதனை வழிநடத்த தேவனாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கும் புலன் விசுவாசமே. 5 புலன்கள் கிடையாது. இந்த கண்ணின் மூலமா நம்ம வழிநடத்தப்படல, இந்த செவியின் மூலமா நாம் வழிநடத்தப்படல, ஐயா இந்த வாயின் மூலமா நம்ம வழிநடத்தப்படல, இதன் மூலமா புசித்து நாம் ஐயா அங்க பலனடைந்து நாம் அங்க செல்லல, அப்படியே நாம் ஜீவிக்கல. இந்த உணர்ச்சிகளின் மூலமா நாம் ஜீவிக்கவில்லை. நான் கேட்கிற காரியத்தின் மூலமா நான் ஜீவிக்கவில்லை, விசுவாசத்தின் மூலமாய். ஆக வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கும் போது நாம் ஜீவிக்கிறோம். ஆக வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கவில்லை என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆக நாம் பார்க்கிறவங்க, நமக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்காக அவர் கொடுத்த ஒரு புலன் எதுவென்றால் விசுவாசம், faith. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அது சொல்கிறார். அவங்க தேவனுடைய குமாரத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு புலன் என்னவென்றால் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமா அவர்கள் என்ன செய்யறாங்க? உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தின் மூலமா, இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தின் மூலமா, வார்த்தை மேல இருக்கிற விசுவாசத்தின் மூலமா எனக்கு ஒரு தேசம் உண்டு, பரலோகம் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு, நான் அங்கே செல்ல வேண்டும், ஆகவே அதற்காக நான் ஜீவிக்க வேண்டும். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களை நான் அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவைகளை நிராகரிக்கும் பொழுது, இந்த பூமிக்குரிய காரியங்களை அசட்டை செய்யும் பொழுது, நித்திய ராஜ்யத்தை வாஞ்சிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இன்னைக்கு நாம் உலகத்தார் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்றால் ஒளித்தடைக்கு அப்பால் நம்மை கொண்டு செல்கிறது. ஒளித்தடைக்கு அப்பால் உள்ள ஜீவியத்தை கொண்டு வருகிறது, பரலோகத்தின் ஜீவியத்தை கொண்டு வருகிறது. அமர்மையான சகோதரி சகோதரி, இந்த விசுவாசம் தான் அதை கொண்டு வருகிறது. இந்த விசுவாசம் தான் ஒரு அசைவில்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது, தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது, ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது. ஆமாங்க. அது மற்றும் ஒரு விமானம் எப்படி இந்த பூமியிலிருந்து எழும்பும் போது அது ஒரு அதிர்வு இருக்கும், ஆனால் அதே விமானம் ஒளித்தடைக்கு அப்பால் செல்லும் பொழுது மிகவும் இலகுவாகிவிடும். அது எவ்வளவு வேகமாக சென்றாலும் எந்த விதமான ஒரு அசைவும் இருக்காது அதற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு. ஆமாங்க. அதுதான் அங்கே சொல்லப்படுற கிராசிங் பாயிண்ட். அந்த கிராசிங் பாயிண்ட், அந்த ஒளி தடையை அவர்கள் கடந்து சென்று விட்டால் அதன் பிறகு அதற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான அதிர்வும் இருக்காது. அந்த விமானமானது அந்த ஒளி தடைக்கு உள்ளே செல்லும் வரை அவர்கள் என்ன செய்வார்கள்? விமானத்தில் இருக்கிறவர்கள் அங்கே பெல்ட் போட்டு நன்றாக டைட்டாக தன்னை கட்டிக் கொள்வார்கள். ஆனால் அங்கே ஒளி தடைக்கு அப்பால் சென்று விட்டால் அவர்கள் பெல்ட் எல்லாம் கட்டி விட்டுருவாங்க, ஏன்னா ஃப்ரீ ஆயிடுவாங்க, எந்த விதமான ஷேக்கிங் இருக்காது. அதன் பிறகு அவங்களுக்கு ஒயின் கொடுப்பாங்க. அந்த பிளேட்டை கொண்டு வரும்போது எந்த விதமான அசைவும் இருக்காது. அந்த கப்பல் இருக்கிற ஒயின் அசையாது. ஏனென்றால் அது ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விட்டது. ஆனால் அது ஒளித்தடைக்கு அப்பால் செல்வதற்கு முன்பாக அவர்கள் அந்த ஒயினை கொண்டு வரலாம், அது ஊற்றிவிடும், அது கீழே சென்று விடும். அங்கே தடுமாற்றம் இருக்கும், அங்கே ஒரு அசைவு இருக்கும். ஏனென்றால் அங்கே ஒளி தடைகள், ஒளி அலைகள் அதை தடை செய்கிறது, ஒரு அதிர்வை கொண்டு வருகிறது. அந்த ஒளி அலைகள் அங்கே விமானம் செல்வதற்கு அநேக தடைகளை கொண்டு வரும். பாருங்க, ஒரு சாதாரண ஒளி அலைகள் ஒரு விமானத்தை தடை செய்கிறது. அப்புறம் அதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க, அந்த எவ்வளவு பவர் அதுக்கு இருக்கு பாருங்க. அதே போலதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த ஒளி அலைகள் என்ன செய்யும் என்றால் நாம் இலகுவாய் ஜீவிக்காதபடி நமக்கு அநேக தடுமாற்றங்களை கொண்டு வரும்.
இந்த 5 புலன்களை அது என்ன செய்யும் என்றால் மேற்கொள்ளும். ஆனால் அங்கே நாம் 6வது புலனை பெற்றுக் கொள்வோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விடுவோம். ஒளித்தடைக்கு அப்பால் சென்றால் தான் 6வது புலன். இந்த விமானமானது அந்த ஒளித்தடைக்கு அப்பால் சென்றால் தான் அது இலகுவாக செல்லும். எந்த அசைவும் இல்லாம போகும். இப்ப அந்த விமானம் அசைவில்லாமல் செல்ல வேண்டும் என்றால், இலகுவாய் செல்ல வேண்டும் என்றால், அது இருக்கிறவர்கள் எந்த விதமான அசைவும் இல்லாமல் தன்னை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அந்த ஷீட்டை பிடித்துக் கொண்டு பெல்ட்டை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு கடினமாக செல்லாமல் இலகுவாய் செல்ல வேண்டும் என்றால் அந்த கிராசிங் பாயிண்டை அவர்கள் கடக்க வேண்டும். அவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் உறுதியாய் ஸ்திரமாய் அசைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒளித்தடைக்கு அப்பால் செல்ல வேண்டும். 6வது புலனுக்கு உள்ளே செல்ல வேண்டும். விமானம் எப்படி அந்த ஒளித்தடைக்கு அப்பால் செல்லுகிறதோ அதுபோல நாம் 6வது புலனுக்கு உள்ளே செல்ல வேண்டும். இந்த 5 புலனுக்கு அப்பால் செல்ல வேண்டும். 6வது புலனுக்குள்ளே நாம் நுழைந்து விடுவோம் என்றால் அசைவில்லாமல் செல்லலாம், ஸ்திரமாய் செல்லலாம். விசுவாசம் இருந்தால் மட்டுமே அசைவில்லாத சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீ ஜனங்க அசைகிறார்கள் என்றால், தடுமாறுகிறார்கள் என்றால் இன்னும் அவர்கள் விசுவாசியாய் மாறவில்லை, விசுவாசம் இல்லை. அதுதான் காரணம். இன்னும் அவங்க 5 புலன்கள் மூலமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தடுமாற்றம். கண்ணை பிசாசு மேற்கொள்ளுகிறான், உணர்ச்சிகளை பிசாசு மேற்கொள்ளுகிறான், சுகமான ஒரு வாழ்க்கையை தேடுகிறார்கள். அதனால் பண ஆசை வருகிறது, பாருங்க, தடுமாற்றம். பாருங்க, அதனால் பொருளாசை வருகிறது, தடுமாற்றம். பாருங்க, சத்ரு மேற்கொள்ளுகிறான். ஆனால் சொல்லிக் கொள்ளலாம் விசுவாசி என்று. ஆனால் அருமையான சகோதரனே, தடுமாற்றம் இருக்கும் என்றால் விசுவாசி அல்ல. 5 புலனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கா, இன்னும் 6வது புலனுக்குள்ளே வரவில்லை. 6வது புலனுக்குள்ளே வந்துவிட்டால் வாழ்க்கையில் தேவன் தான் முதலிடம், அதன் பிறகுதான் மற்றது. ஆகவே அந்த 6வது புலனுக்குள்ளே நுழைந்து விட்டால் ஸ்திரமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் தடுமாற்றம் இருக்கும் என்றால் இன்னும் விசுவாசத்துக்குள் வரவில்லை. சொல்லிக் கொள்ளுகிறோம் விசுவாசம் விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்றோம். ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம் கிடையாது, சும்மா பாரம்பரிய ஜெபம். கஷ்டம் வரும்போது ஜெபம் பண்றது, துக்கம் வரும்போது ஜெபம் பண்றது, அதல்ல. விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். அவங்கள மேற்கொண்டாங்க. இன்னைக்கு நாம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் விசுவாசம் இல்லை. ஆமாங்க, இன்னைக்கு நாம் விழுந்து போய் கிடக்கிறோம் என்றால் விசுவாசம் இல்லை. தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் என்றால் விசுவாசம் இல்லை. நீ ஜனது விசுவாசம் இல்லை. ஆகவே ஒளித்தலைக்கு அப்பால் சென்றால்தான், 6வது புலனுக்குள்ளே சென்றால்தான், அந்த விசுவாசத்துக்குள்ளே சென்றால்தான் நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்மை குறித்து ஒரு சாட்சி வரும். அருமையான ஒரு சகோதரன், அருமையான ஒரு சகோதரி, வார்த்தைக்காக நிற்கிறவர்கள் ஒரு வார்த்தைய அவங்களுடைய வாழ்க்கையில சிந்த விட மாட்டாங்க. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வந்துவிடும். தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துவிடும். 6வது புலனுக்குள்ளே நுழைந்து விட்டான். பார்க்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வேண்டும். 6வது புலனுக்குள்ளே நுழைய வேண்டும். எப்படி நுழைவது?
இந்த விசுவாசத்தை நாம் பெறும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைகிறோம். அல்லாஹ்வுடைய எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அங்கே நான் பார்க்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நம்மை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். இப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் வீற்றிருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நாம் உன்னதத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் என்ன செய்ய முடியும்? உன்னதத்திற்கு செல்ல முடியும், பரலோகத்திற்கு செல்ல முடியும், கிறிஸ்துவோடு வீற்றிருக்க முடியும், கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியும். ஆமாங்க. நாம் பார்க்கிறோம், அந்த உன்னதத்தில் நாம் வீற்றிருக்க வேண்டும் என்றால் நமக்கு 6வது புலன் அவசியமாக இருக்கிறது. இந்த 6வது புலன் இல்லாமல் நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க முடியாது. உன்னதத்தில் வீட்டிருக்க முடியாது, யாருமே வீட்டிருக்க முடியாது. இந்த 6வது புலனை பெறாமல் உன்னதத்தில் யாருமே வீட்டிருக்க முடியாது. இந்த உன்னதத்தில் வீட்டிருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலக காரியங்கள் எதுவுமே நம்மை அசைக்க முடியாதபடி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஐயா உன்னதத்தில் வீட்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த உன்னதத்தில் வீட்டிருப்பதற்கு இந்த அசைவு நம்மிடத்தில் காணப்படாமல் இருப்பதற்காக தான் ஆண்டவர் அந்த 6வது புலனை கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை அசைக்காதபடி, இந்த 5 புலன்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் உன்னதத்தில் வீட்டிருப்பதற்காக தான் 6வது புலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 6வது புலன் அவருடைய குமாரன் குமாரத்திக்கு மாத்திரமே. ஆமாங்க. ஆக நாம் ஒளித்தலைக்கு அப்பால் சென்று விட்டோம், உலகத்தை கடந்து விட்டோம் என்பதற்கு அங்கே ஒரு அடையாளத்தை அங்கே வசனத்தாண்டவர் சொல்றார். அங்கே அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்ற, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். ஒளித்தலைக்கு அப்பால் போயிட்டார். ஏனென்றால் உலகம் அவருக்கு சிலுவையில் அறையப்பட்டுச்சு. பாருங்க, உலகத்தை அவர் என்ன பண்ண? சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. அவ்வளவுதான். உலகத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. பாருங்க, இதுதான் அடையாளம். இன்றைக்கு நமக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. உலக காரியங்கள் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். ஆக இந்த காரியங்கள் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் என்றால் நமக்கு கிறிஸ்துவே பிரதானமானவராய் இருப்பார் என்றால் பாருங்க, நாம் ஒளித்தலைக்கு அப்பால் சென்று விட்டோம். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக சொல்றான். சிலுவையை குறித்து மட்டும் நாம் மேன்மை பாராட்ட. அவனுடைய மேன்மை என்னவென்றால், அவனுடைய செல்வாக்கு என்னவென்றால், ஐயா அவனுடைய ஐயாங்க சந்தோஷம் என்னவென்றால், அவனுடைய ஐயா ஆசீர்வாதம் என்னவென்றால் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது. அதுதாங்க பவுலுக்கு. ஏன்னா அவன் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவன் கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் வீட்டு இருக்கிறான். ஆகவே அவன் சொல்றான் அந்த விசில, நான் கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் வீட்டு. அவன் உன்னதத்துக்கு போயிட்டான். ஆகவே அவனுக்கு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே மேன்மையா இல்லை. இந்த உலகம் அவனுக்கு மேன்மையா இல்லை, இந்த சொந்த பந்தங்கள் அவனுக்கு மேன்மையா இல்லை, பணம் அவனுக்கு மேன்மையா இல்லை, பொருள் அவனுக்கு மேன்மையா இல்லை, வீடு வாசல் நல சொத்து இதெல்லாம் அவனுக்கு மேன்மையா இல்லை. அவனுடைய மேன்மை என்னவென்றால் சிலுவை. ஏனென்றால் அந்த சிலுவை தான் அவனை மீட்டது, அந்த சிலுவை தான் அவனை ரட்சித்தது, அந்த சிலுவை தான் அவனை பரிசுத்தப்படுத்தியது, அந்த சிலுவை தான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது, அந்த சிலுவை தான் அவனை எல்லா
இன்னைக்கு பாருங்க, நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்றால், அதுவே நமக்கு பிரதானமானதா இருக்கும் என்றால், நாம் ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விட்டோம். ஆமாங்க, நமக்கு தடுமாற்றம் இருக்காது, அசைவு இருக்காது, மாறி மாறி விகாரப்பட மாட்டோம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட மாட்டோம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஐயாங்க நம்ம டைலாக் எல்லாம் மாற்றிக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நம்ம ஒளித்தடைக்கு அப்பால் போயிட்டோம். ஒரே காரியம் தான், அவ்வளவுதான். வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒரே காரியம் தான், ஒரே பேச்சு தான், ஒரே வாக்குறுதி தான், ஒரே சாட்சி தான், அவ்வளவுதான். வாசம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். பாருங்க, உலகமும் அவரை நெருங்க முடியாது. பாருங்க, அவரும் உலகத்தை நெருங்க முடியாது, உலகமும் அவரை நெருங்க முடியாது. ஏனென்றால் எல்லாமே அங்க அறையப்பட்டுச்சு. ஆகவே அவருக்கு பிரதானமானது சிலுவை, இயேசு. ஏனென்றால் அவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஒரு மீன் கடல்ல ஜீவிக்குது, உப்பு தண்ணியில ஜீவிக்குது, ஆனா அதனுடைய சாரம் அதை மேற்கொள்ள முடியல. பாருங்க, தேவன் அடையாளத்தை வச்சிருக்க இயற்கையை சொல்ல, இயற்கையை பாருங்க, அதுல நீங்க தேவனை காணலாம். அதுல அந்த மீனானது ஐயாங்க அந்த உப்பு தன்மை அதை மேற்கொள்ள முடியல. பாருங்க, அது போலதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் மனவாட்டியும் இருக்கிறார். ஆமாங்க, பவுல் உலகத்துல தான் இருக்கிறான், ஆனா சொல்ற அவனுக்கு மேன்மை சிலுவையா இருக்குது. உலகம் சிலுவையில் அறையப்பட்டுச்சு, அது அவனை மேற்கொள்ள முடியல. பாருங்க, ஏனென்றால் அவன் ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விட்டான். ஆமாங்க, அதுபோல இன்னைக்கு அருமையான சகோதரி உண்மையான விசுவாசியா இருப்போம் என்றால் இந்த உலகத்தினுடைய சாரங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. உண்மையாகவே நாம் ஒரு மீனா இருப்போம் என்றால், ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மீனா இருப்போம் என்றால், ஆண்டவருடைய வலையில அகப்பட்ட ஒரு மீனா இருப்போம் என்றால், இந்த உலகத்தினுடைய சாரங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அது நமக்குள்ளே ஊற முடியாது. அது நமக்குள்ளே ஐயாங்க எந்த விதமான ஒரு அசைவும் கொண்டு வர முடியாது. ஆமாங்க, நாம் அதை கடந்து சென்று விடுவோம். ஆமாங்க, கிறிஸ்துவின் மனவாட்டி ஒளித்தடைக்கு அப்பால் ஜீவிக்கிறார். ஒளித்தடையை கடந்து சென்று விட்டார். அவளை காணும்போது கிறிஸ்துவை தான் காண முடியும். அவளை காணும்போது கிறிஸ்து, அவனுடைய மேன்மை கிறிஸ்து, அவனுடைய மேன்மை சிலுவை. அருமையான சகோதரி, ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விட்டார். சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமா, இந்த தாவீதை காணும்போது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த தாவீது பார்த்தீங்கன்னா அவன் ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விட்டான். ஒளி அலைகள் என்ன செய்தது என்றால், அன்றைக்கு தாவீதினுடைய நாட்களிலே ஜனங்களை நடுக்கத்துக்குள்ளாக்கியது, ஒரு அதிர்வுக்குள்ளாக்கியது. சவுல் என்ன செய்தான் என்றால் நடுங்கினான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பேகோராத்திற்கு பிறந்த சேராகின் புத்திரனாகிய அபியலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக ஆமென். ஆகவே நாம் பார்க்கிறோம், எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழாக இருந்தார்கள். பாருங்க, அவன் அவ்வளவு உயரமானவன், சௌந்தரியமானவன், அழகுள்ளவன், ஐயாக பராக்கிரமசாலி, பலம் உள்ளவன். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சவுல் என்ன செய்கிறான் என்றால், கோலியாத்தை பார்க்கும் போது நடுங்குகிறான். பாருங்க, பராக்கிரமசாலி தான். இஸ்ரவேல்ல ஒருத்தர் கூட அவனுடைய தோளுக்கு மேல கிடையாது, எல்லாமே அவனுடைய தோளுக்கு கீழதான்.
பாருங்க, இவன் கூட ஒரு ராட்சதன் போலதான் இருக்கிறான். நல்ல ஒரு திடகாத்திரமானவன் தான், பலம் உள்ளவன் தான். பாருங்க, சரீர பலம் அதிகமா இருக்கு அவனுக்கு. அவன் அங்க பார்க்கிறோம், அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்டார்கள்னா, எங்களுக்கு மற்ற ஜாதி ஜனங்களை போல எங்களை ஐயா நியாய விசாரித்து எங்களை நடத்த, யுத்தங்களை செய்ய எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அங்கே ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, உங்களுக்கு நீங்க கேட்கிற மாதிரி மற்ற ஜனங்களுக்கு போல நீங்க உங்களுக்கு ராஜா வேண்டும்னீங்களா, அதே போல ஒரு ராஜா உங்களுக்கு தரதோ சொல்லப்பா. பெரிய மனுஷன், உயர்ந்தவன், ஒருத்தர் கூட இஸ்ரவேல்ல அவன் போல கிடையாது. சௌந்தரியம் உள்ளவன், அழகு உள்ளவன், பலம் உள்ளவன். ஆனால் அந்த சவுல் கோலியாத்துக்கு முன்பாக நடுங்குகிறான். ஏனென்றால் சத்ரு கண்களின் மூலமாய் அவனை மேற்கொள்ளுகிறான். இப்ப இவன் பார்க்கிறான், என்ன விட இவன் உயரமா இருக்கிறானே, என்ன விட இவன் ரொம்ப பலமுள்ளவனா இருக்கிறானே, இவனுடைய கரங்கள் இவ்வளவு பெருசா இருக்குது, இவனுடைய விரல்கள் இவ்வளவு பெருசா இருக்கிற, இவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கிற, எப்படி இவனை மேற்கொள்ள முடியும்? பாருங்க, அந்த 5 புலன்களை அவன் உபயோகிக்கிறான் சத்ரு. அவன் இவன் என்ன செய்யறான், நடுங்குறான். ஆனால் நாம் தாவீதை காணும் பொழுது, ஐயா இந்த தாவீதுக்கு அவனை பார்க்கும்போது எந்த விதமான நடுக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. இவன் என்ன செய்யறான், அவன் சாதாரண பார்க்கிறேன், இவனை வீழ்த்திடுவனே. ஏனென்றால் ஐயா இந்த தாவீது ஒளி அலைக்கு அப்பால் சென்றான். அவன் கண்களின் மூலமாய் அந்த சரீரத்தை பார்க்கிற, வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்கிறான். அவன் என்ன செய்தான் என்றால், ஐயா அங்கே அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசமானது, 6வது புலனானது எழுந்து வந்து என்ன செய்தது என்றால், அவனுடைய கண்களின் மூலமாக ஐயா வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்க செய்து அவன் 6வது புலனை உபயோகித்தான். அவன் விசுவாசத்தை உபயோகித்தான். என் தேவனாகிய கர்த்தர் ஐயா இந்த கோலியாத்தை போல எத்தனை ஆயிரம் கோடி கோலியாத்தில் வந்தால் அவரை வீழ்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்தில் வல்லவர். அங்கே அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை அங்கே நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவன் இவனை நான் வீழ்த்தி விடுவேன். அவன் ஒளி தடைக்கு அப்பால் சென்றான். அவன் தேவனை சார்ந்து கொண்டான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். பாருங்க, இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், அவன் பைபிள் அவனுக்கு நடுக்கமே கிடையாதுங்க. ஏனென்றால் அவன் ஒளித்தடைக்கு அப்பால இருக்கிறான், அவன் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறான், அவன் தேவனோடு கூட இருக்கிறான். அது இவங்க எல்லாம் வந்து ஐயா இந்த 5 புலன்கள் மூலமா பார்க்கிறான். அவன் 6வது புலனின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறான் தாவீது. 36ஆவது வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஆமென். இவனும் அதே மாதிரிதான் இருப்பான், இவனே நான் கொன்னுடுவேன். 37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றார். ஆமென். 6வது புலனை உபயோகிக்கிறான். ஆமாங்க, இவனுக்கு 5 புலனின் மூலமா அவனுடைய பேச்சை கேட்கிறான். ஐயா அவனை கண்களால் பார்க்கிறான். ஐயா அவனுடைய ஐயா பலத்தை பார்க்கிறான். அவனுடைய ஐயா காரியங்களால இவனுடைய உணர்ச்சிகள் என்ன செய்யறா, இவனுக்கு நடுக்கத்தை கொண்டு வருது. ஆனால் பார்க்கிறோம், தாவீதை காணும் பொழுது அவனும் 6வது புலனை உபயோகிக்கிறான், விசுவாசத்தை உபயோகிக்கிறான். பாருங்க, ஏனென்றால் அவன் ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விட்டான். இந்த 5 புலன்கள் அவனை மேற்கொள்ள முடியல. 6வது புலன் மூலமாய் அவன் அறிக்கை செய்கிறான். அந்த சிங்கத்தின் கைக்கு, அந்த வாய்க்கு, அந்த கரடியின் இடத்திலிருந்து என்னை தப்பு வித்தவன் இந்த
என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போலதான் இவனை நான் கொன்று போடுவேன். ஆறாவது புலன். அதனால் பார்க்கிறோம் அருமையான சகோதரி சகோதரி, அந்த ஆறாவது புலனை உபயோகிக்கும் போதுதான் நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியும். இந்த ஆறாவது புலனை உபயோகிக்கும் போதுதான் நாம் அங்கே இந்த ஒளித்தடைக்கு அப்பால் உன்னதத்திற்கு செல்ல முடியும். இந்த ஆறாவது புலனை உபயோகிக்கவில்லை என்றால் அங்கே செல்ல முடியாது. விசுவாசம் இல்லை என்றால் ஐயா ஒளித்தடைக்கு அப்பால் செல்ல முடியாது. இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிறார்கள் என்றால் ஆறாவது புலனை உபயோகிக்கவில்லை. விசுவாசமே இல்லை, விசுவாசம் இல்லை. சும்மான விசுவாசம் விசுவாசம்ன்றாங்க, விசுவாசம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக விசுவாசம் இருந்தா அசைவே இருக்காது, நடுக்கமே இருக்காது, தடுமாற்றமே இருக்காது. சவுல் தடுமாறுகிறான், என்ன செய்வது குழம்புகிறான், குழப்பமே இருக்காது விசுவாசம் இருந்தா. ஆமா, அதுல பாருங்க, இந்த தாவீது மட்டுமல்ல அவனோடு கூட இருந்தவர்களும் ஐயா அங்க ஆறாவது புலனை உபயோகித்தார்கள். ஆமாங்க. 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15வது வசனம். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்போது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். இப்ப தாவீது ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், ரொம்ப முடியல அவனுக்கு. என்னடா அவனுக்கு ரொம்ப இப்போ வயசு அதிகமாயிட்டு இருக்குது. இப்ப அநேக யுத்தங்களை செஞ்சிருக்கிறான். அங்க கடைசி நேரம் இப்ப அவன் என்ன பண்ணா, ரொம்ப விடாய்த்து போயிட்டான், ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பாருங்க, அப்படியே அவன் டயர்டா இருக்கும் போது பாருங்க வாசி. அப்போது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடித்திருக்கிறவனும் புது பட்டயத்தை அறையில கட்டி கொண்டவனுமான இஸ்பி பெனாப் என்னும் ராட்சத புத்தரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று. ஒரு ராட்சதன் என்ன செய்யறான்னா தாவீதை வெட்டணும்னு வரும். பாருங்க, அவனுடைய அந்த ஈட்டி என்ன வேணாலும் அது 300 சேக்கலாம். அவன் மிகப்பெரிய ஒரு ஈட்டி, பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு ஈட்டி வைத்திருக்கிறான்னா அப்ப அவன் பெரிய ஒரு ராட்சதன், பயங்கரமானவன். அவன் என்ன செய்யறான்னா, இப்ப தாவீது ரொம்ப டயர்டாயிட்டு அப்படியே சாஞ்சிட்டாரு. அவன் இப்போ அதை பார்த்துட்டு இப்ப தாவீது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவனை காலி பண்ணிடலாம். அதனால என்ன செய்யறான், தாவீதை வெட்ட வரான். பாருங்க அடுத்த வாசி. செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவி. இப்ப அபிசாய் என்ன செய்தான் என்றால் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அந்த பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். அவங்க சொல்றாங்க, இனிமே ராஜா நீங்க யுத்தத்துல வராதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, வீட்டுல இருங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். பாருங்க, தாவீது மட்டுமல்ல ஐயா அவனோடு கூட இருந்தவர்களும் பராக்கிரமசாலிகளா இருந்தார்கள். அவங்களும் என்ன செய்யலாம் ஐயா, அந்த தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவர்களும் பெற்றார்கள். ஆகவே தாவீதோடு இருக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், அவன் எங்களாலே அவர்களை வெல்ல முடியும், எங்களாலே அவர்களை வீழ்த்த முடியும் என்ற அந்த விசுவாசம் அந்த ஆறாவது புலனை அவர்களும் உபயோகிக்கிறார்கள். ஆமாங்க. அவன் அபிசா என்ன செய்தான் என்றால் ஐயா அந்த ராட்சதனை கொன்று போட்டான். அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு திரும்பவும் கோபிலே மறுபடியும் ஒரு யுத்தம் வருது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு ராட்சத சந்ததியாகிய ஒரு ராட்சதனை அவன் என்ன செய்தான், வெட்டி போடுகிறான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரோ யோர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத்து ஊரானாகிய கோலியத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது, நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிய படைமரம் போல இருக்கிற ஒரு ஈட்டியை வச்சிருக்கான். அவ்வளவு பெரிய ராட்சதர்கள். அவர்களை அங்க என்ன செய்யறான்டா, அங்க எல்கானா என்பவன் வெட்டி போடுகிறான். பாருங்க. இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்த போது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கையிலே அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும், 6 விரல், கையில் 6 விரல், அப்புறம் பாருங்க காலில் 6 விரல், மொத்தம் அவனுக்கு பாத்தீங்கன்னா அங்க நமக்கு 10 10 20 அவனுக்கு 24 விரல் இருக்குது. பாருங்க பெரிய பெரிய விரலுங்க எல்லாமே.
ராட்சதம், மிகப்பெரிய ஒரு கோலியாத்து மாதிரி தான் இருக்கணும், மிகப்பெரிய ஒரு ராட்சதம். இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் இவனை யார் கொன்று போடுகிறது என்றால் தாவீதினுடைய அண்ணன் பையன், சின்ன பையன் போயிட்டு என்ன செய்யறான்னா அவனை கொன்று போடுகிறான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அழிந்தார்கள். இவங்களும் என்ன செய்தார்கள் என்றால் ஐயா அவங்கள கொன்று போடுகிறார்கள். தாவீது மட்டும் ஐயா அந்த கோலியாத்தை கொல்லல, அவனோடு கூட இருந்தவர்களும் ஐயா அந்த புறஜாதிகளும் அவனுடைய ஐயாங்க அண்ணன் பையனோ இன்னும் ஐயாங்க எல்லாருமே என்ன அவனோடு கூட இருந்தவர் என்ன ராட்சதனை கொன்று போடுகிறார்கள். எப்படி என்றால் விசுவாசம். இவர்கள் எல்லாருமே ஒளித்தடைக்கு அப்பால் சென்றார்கள். உலகத்துக்கு அப்பால் சென்றால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், கிறிஸ்துவ ஜீவியம் செய்ய முடியும். ஆமா, திருச்செல்வர் யாரா இருந்தாலும் ஒளித்தடைக்கு அப்பால் சென்றால் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழலாம், சத்துருவை மேற்கொள்ளலாம். ஆமாங்க, ஒளித்தடைக்கு அப்பால் செல்லவில்லை என்றால் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. ஆமாங்க, யாருமே மேற்கொள்ள முடியாதுங்க. அவங்க இன்னைக்கு சத்துருவை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், உலகத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், சொந்த பந்தங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், ஐயா கண்களின் இச்சைகளை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், ஐயா அங்கே விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்கும் என்றால் மேற்கொண்டு விடலாம். அங்கே அந்த 6வது புலனை உபயோகிக்கவில்லை. ஆகவே அந்த 6வது புலனை உபயோகித்தால் மாத்திரமே நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமா, சும்மான சொல்லிக்கலாம் விசுவாசி விசுவாசின்னு, எல்லா போட்டோவும் எடுத்து வீட்டுல மாட்டிக்கலாம், பர்சல வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லா புக்கையும் எடுத்து செல்ஃப்ல அடைக்கலாம், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. விசுவாசம் என்ற அந்த 6வது புலனை உபயோகிக்கிறோமா? அதை உபயோகித்தால் ஐயா இந்த ஒளித்தடைக்கு அப்பால் சென்று விடலாம், இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஜீவிக்கலாம், உன்னதத்தில் கிறிஸ்துவுடனே ஜீவிக்கலாம், இந்த உலகத்தின் சாரம் நம்மை நெருங்க முடியாது, மீனை போல் ஜீவிக்கலாம். ஆமா, நாம் பார்க்கிறோம், நாம் வாசித்த அந்த வேத பாகத்தில் பெரும்பாலுள்ள சிறியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. அவளுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு. அவள் என்ன செய்தாள்? இந்த உலகத்தை நம்பி ஏமாந்து போனாள். மருத்துவரை நம்பி ஏமாந்து போனாள், மனுஷனை நம்பி ஏமாந்து போனாள், பணத்தை நம்பி ஏமாந்து போனாள், சொத்தை நம்பி ஏமாந்து போனாள். அங்கே வேதம் என்ன சொல்ல, நீங்க அதிகாரத்தை வாசித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் விட்டாள், எல்லாத்தையும் வித்துட்டாள். அப்படின்னா அவன் நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பெண்ணு தான், நல்ல சொத்துக்கார பெண்ணு தான். ஆகவே அவள் என்ன செய்தாள்? அவள் சொத்தை எல்லாம், அவளை ஆஸ்தி எல்லாம் வித்துட்டான், எல்லாத்தையும் வித்து அவன் என்ன செய்த? வைத்தியத்துக்கு செலவழிச்சான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளுடைய பணம் அவளை ஏமாற்றி விட்டது, அவளுடைய சொத்து அவளை ஏமாற்றி விட்டது, அவளுடைய மருத்துவர்கள் அவளை ஏமாற்றி விட்டார்கள், எல்லாருமே அவளை ஏமாற்றி விட்டார்கள். அவ எதுவுமே அவளுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவள் கடைசியாக ஒன்றை செய்தால், ஒளித்தடைக்கு அப்பால் சென்றாள். அவள் என்ன செய்தாள் என்றால், இப்பொழுது உலகத்தை வெறுக்க ஆரம்பித்து விட்டாள். இந்த பணத்தை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் சுகமாயிடும் நினைச்சேன், சுகமாவலையே. இந்த மருத்துவர்கள் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மருத்துவங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய டாக்டர், இவங்கெல்லாம் பெரிய பெரிய மருத்துவங்க, இவர் சித்த வைத்தியம், இவர் ஹோமியோபதி, இவர் ஆலோபதி, அந்த பதி, இந்த பதி, ஒருத்தரும் எனக்கு உதவி செய்யலையே. இவர்களால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எவ்வளவு பணத்தை செலவழித்த, எவ்வளவு பணம் இருந்தது, அதை நம்பி ஏமாந்து போனே, எனக்கு சுகம் கொடுக்கலையே. அவள் உலகத்தை வெறுத்தாள். அவள் மனிதர்களை
வெறுத்தான். இனி எந்த மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன், என் பணத்தை நம்ப மாட்டேன், என் பொருளை நம்ப மாட்டேன், என்னுடைய சொந்த பந்தங்களை நம்ப மாட்டேன். ஏனென்றால் அவரை எல்லாரும் புறம்பே தள்ளிட்டாங்க. துர்நாற்றம். ஆகவே துர்நாற்றத்தோடு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை தொடுவார் என்றால் தீட்டு. ஆகவே அவளை ஊருக்கு வெளியே ஒரு தனியா ஒரு இடத்துல தந்து வச்சுட்டாங்க. துர்நாற்றம் அண்டாக்கி தீட்டாயிட்டா அங்க அவங்க உடனே குளிக்கணும், நிறைய காரியங்களை செய்யணும். அது தனி இடத்துல வந்து வச்சுட்டாங்க. என்னன்னா தினமும் இவன் தீட்டாவே இருக்கிறான், என்ன பண்றது? சொந்தத்தை நம்பி ஏமாந்து போனார், கணவனை நம்பி ஏமாந்து போனார், பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போனார், சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்து போனார். ஒரு நேரம் வரும்போது அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அவள் அதை உணர்ந்து கொண்டார். அவள் இந்த உலகத்தில் எதுவுமே நம்மை தேற்றாது என்பதை அவள் உணர்ந்தாள். எதுவுமே நமக்கு ஆறுதல் கொடுக்காது என்பதை உணர்ந்தாள். அங்கு அவள் உலகத்தை வெறுத்தாள். ஆனால் அவளுக்குள்ளே இருந்த ஒன்று எழுந்தது, விசுவாசம். ஆக இப்போது அவளுடைய 5 புலன்களை அவள் என்ன செய்தால் வெறுத்தாள். இப்போது 6வது புலனை உபயோகித்தாள். அதுதான் விசுவாசம். அந்த 6வது புலனின் மூலமாய் அவள் என்ன செய்தாள் என்றால் கர்த்தரை தேடினாள். ஆண்டவரே, எல்லாம் என்ன கைவிட்டான் ஆண்டவரே, எதுவுமே எனக்கு சுகத்தை கொடுக்கல ஆண்டவரே, எதுவுமே எனக்கு விடுதலை கொடுக்கல ஆண்டவரே, எதுவுமே எனக்கு சமாதானம் கொடுக்கல, சந்தோஷம் கொடுக்கல, நான் வேதனையில துடித்துக் கொண்டிருக்கிறேன். 12 வருடம். 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் அல்ல, 12 வருடம். எத்தனை நாட்கள், எவ்வளவு நாள் வேதனை. 12 வருடமாக அவளுக்கு பெரும்பாடு என்றால் அவளுடைய கேன்சர் வியாதி 12 வருடமாக அவளை அங்கே கொடூரமாக அங்கே வதைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவளுடைய சரீரம் எப்படி இருக்கும், அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவள் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாள், எவ்வளவு துடித்திருப்பாள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள், எவ்வளவு கண்ணீர் விட்டு இருப்பாள். எப்போது ஒரு பிச்சைக்காரியாய் ஊருக்கு வெளியே இருக்கிறார் மலையடிவாரத்தில். ஆனாலும் நாம் பார்க்கிறோம் அவளுக்குள்ளே ஒரு புலன் இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் அவளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் 6வது புலன். இப்போது உலகத்தை நம்பி ஏமாந்து போன அவள் என்ன செய்தார் என்றால் ஐயாங்க அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேறு உதவி இல்லை ஆண்டவர். ஏனென்றால் அவள் இஸ்ரவேலிலே ஜீவிக்கிறவளா இருந்தபடியா அவளுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், அவளுக்கு வேதம் தெரியும், அவளுக்கு ஐயா சத்தியம் தெரியும், அவளுக்கு ஐயா அற்புதங்கள் தெரியும், அடையாளங்கள் தெரியும். ஆகவே அவள் என்ன செய்த, ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே என்னுடைய ஆசையெல்லாம் செலவழிச்சிட்டேன், சுகமடையல, நீதான் ஆண்டவரே. அப்படியா அவள் அங்கே என்ன செய்தாள் என்றால் அந்த 6வது புலனை உபயோகித்துக் கொண்டு அந்த 6வது புலனின் மூலமாய் விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேலை இருந்தால் ஐயா அங்கே அந்த உன்னதம் நடந்து செல்கிறது, அந்த பரலோகம் நடந்து செல்கிறது. இப்போது அந்த பரலோகம் அவளுக்கு முன்பாக நடந்து செல்வதை அவள் கவனித்தாள். அந்த பரம வைத்தியரங்கே நடந்து செல்வதை அவள் பார்க்கிறார். வார்த்தை மாம்சமானவர் நடந்து செல்வதை பார்க்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அங்கே நடந்து செல்வதை அவள் பார்க்கிறார். இப்போ ஒளியலைக்கு அப்பால் செல்கிறார். இப்போ அந்த ஒளியலைக்கு அப்பால் சென்ற பொழுது அவள் என்ன செய்தாள் என்றால் ஒரு விசேஷித்த உணர்வை பெற்றார். எப்படியாகிலும் நான் அவரை தொட்டு விடுவேன் என்றால் நான் சுகமாகிவிடுவேன், எப்படியாகிலும் நான் அவரை தொட்டுட்டா சுகமாகிடுவேன். இதுதான் அருமையான சகோதரேஸ்வரிய ஒளி அலைக்கு அப்பால் செல்வது.
இந்த உலகத்துல அநேகர் அவரை தொடுறாங்க. 5 புலன்களின் மூலமாய் தொடுகிறார்கள். ஆனால் இவ்வளோ 6வது புலனின் மூலமாய் தொட்டார். திருச்செய்தி குறித்து சொல்லுகிறார். 2வது முத்திரை என்ற செய்தியில 199வது பேரா, அவர் முகத்தை அவர்கள் ஒரு கந்தை துணியால் மூடி விலை மதிக்க முடியாத அவர் கண்களை இவ்விதமாக மறைத்து ஒரு கோலினால் அவர் தலையில் அடித்து, நீ தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்று சொல்லும், இப்பொழுது சொல்லும் என்றனர். அவர்கள் கோலை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர். ஒருத்தன் கோலை மாத்திக்கிறான், அவருடைய கண்ணை மூடிடுறான். மூடிட்டு அதன் பிறகு அந்த துணியை எடுத்துட்டு, இப்ப சொல்லு உன்னை யார் அடிச்சது, நீ தீர்க்கதரிசியா சொல்லு, கேலி செய்யறான் ரோமர்கள். உம்மை அடித்தது யார் என்று சொன்னால் அப்பொழுது நீர் தீர்க்கதரிசி என்று நாங்கள் விசுவாசிப்போம் என்றனர். அவர் வாயை திறவாது மௌனமாய் அங்கே அமர்ந்திருந்தார். பாருங்கள், அவர் அப்பொழுது கோமாளித்தனம் செய்யவில்லை, பிதாவானவர் காண்பிப்பதை மாத்திரமே அவர் செய்கிறார். பாருங்கள், இக்காலத்தில் அவர்கள் என்ன செய்தாலும் செய்யட்டும், அதற்குரிய பலனை அனுபவிக்கும் சமயம் வரப்போகின்றது. ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம். ஆமையா, இப்பொழுது அவர்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார்கள், ஆனால் வல்லமை அப்பொழுது அவரிடமிருந்து புறப்படவில்லை. இப்ப அவங்க எல்லாருமே இயேசுவின் வஸ்திரத்தை தொடுறாங்க, அந்த வஸ்திரத்தை கழட்டி போடுறாங்க, அந்த வஸ்திரத்தை அங்க பங்கிடுறாங்க, அந்த வஸ்திரத்தை அங்க சீட்டு போடுறாங்க, இது யாருக்கு வேணும்ன்றாங்க. அது அநேக முறை அவருடைய வஸ்திரத்தை அந்த ரோமர்கள் தொடுகிறார்கள், அந்த பரிசேயர்கள் தொடுகிறார்கள். ஆனால் அவரிடத்திலிருந்து எந்த வல்லமையும் கடந்து செல்லவில்லை. அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அணிந்திருக்கிற வஸ்திரம், வார்த்தை மாம்சமானவர் அணிந்திருக்கிற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, மறுரூபம் இருக்கிறது, எல்லாமே அதுல இருக்குது. ஆனால் நான் பார்க்கிறோம், அந்த ரோமர்கள், அந்த குடிகாரர்கள் அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது அவர்கள் பரிசுத்தமாகவில்லை, அவர்கள் சுகமாகவில்லை, அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் நான் பார்க்கிறோம், ஒரு ஏழை ஸ்திரீ சுகமாக வேண்டும் என்று கருதி அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார், விசுவாசத்தோடு தொட்டார் ஏழை ஸ்திரீ. அப்பொழுது அவர் திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு தொடுதல்! நீங்கள் எவ்வாறு அவரை தொடுகிறீர்கள், நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்விதம் தொடுகிறீர்கள், எத்தகைய விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அது சார்ந்தது. இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்களா எத்தகைய விசுவாசம் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையான விசுவாசம் இருக்க வேண்டாம், கலப்படம் இல்லாத விசுவாசம் இருக்கும் என்றால், பரிபூர்ண விசுவாசம் இருக்கும் என்றால், அந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்றால் ஒளி தடைக்கு அப்பால் சென்று விடுகிறது, உன்னதத்திற்கு சென்று விடுகிறது, பரலோகத்திற்கு சென்று விடுகிறது. இப்போது அவன் தொட்ட மாத்திரத்தில் அவன் சுகம் அடைந்து விட்டான். பார்க்கிற அறிவான சகோதரி, இன்றைக்கு நாம் அவரை தொடுவோம் என்றால், அந்த ஸ்திரீயை போலவே நாம் அவரை தொடுவோம் என்றால் மாற்றத்தை காணலாம். அவர் என்ன செய்தால் என்றால் ஒளித்தடைக்கு அப்பால் வந்தால், அந்த விசுவாசத்தோடு 6வது புலனை அவள் உபயோகித்த பொழுது அது அவளை ஒளித்தடைக்கு அப்பால் கொண்டு சென்று விட்டது. பரலோகத்துக்குள்ளே கொண்டு சென்று விட்டது, உன்னதத்துக்குள்ளே கொண்டு சென்று விட்டது, ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு சென்று விட்டது, சுகத்துக்குள்ளே கொண்டு சென்று விட்டது. ஆமாவே, அந்த விசுவாசம் தாங்க அதை செய்து, அந்த 6வது புலன் தாங்க அதை செய்து. தாவீதுக்கு அந்த 6வது புலன் தாங்க அவனை மேற்கொள்ள செஞ்சது. கோலியாத்தை அவனோடு கூட இருந்த அந்த 4 பேருக்கும் அந்த 6வது புலன் தாங்க அந்த ராட்சதர்களை மேற்கொள்ள செய்தது. ஆமாங்க, இன்னைக்கு நமக்கு அந்த 6வது புலனை உபயோகிப்போம் என்றால்
சத்துருவை மேற்கொள்ளலாம், உலகத்தை மேற்கொள்ளலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஐயா அங்கே உலகத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிக்கலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் என்றால் நாமும் ஜெயிக்க முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமையா, அதே போல நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமாங்க. ஆகவே அந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக தான் தேவனாய் கர்த்தர் இப்போது என்ன செய்தார் என்றால் நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்து நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். 6வது புலனை கொடுத்திருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இவங்களும் உலகத்தார் கிடையாது. அப்படி குமாரத்தை குறித்து சொல்றார். ஆண்டவர் சொல்ற மிக அற்புதமான ஒரு வசனம் யோவான் 17:16, அவர்களும் உலகத்தார் இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படி குமாரத்தை உலகத்தார் அல்ல. அமர்வேன சகோதரி, இன்னைக்கு நாம் உலகத்தாரா இல்லை என்றால் நாம் ஒளித்தலைக்கு அப்பால் இருக்கிறோம். நாம் ஒளித்தலைக்கு அப்பால் இருப்போம் என்றால் உலகத்தோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அமர்வேன சகோதரி, இன்னைக்கு நாம் அசைவில்லாத, தடுமாற்றம் இல்லாத, ஒரு ஸ்திரமான உறுதியான ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. ஆமாங்க. இப்ப அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உண்மையிலே விசுவாசியா இல்லையான்றதை தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி என்றால் நம்ம இடத்துல இருக்கிற அந்த தடுமாற்றத்தை வைத்துதான். தடுமாற்றம் இருக்குன்னா விசுவாசம் இல்லை. தடுமாற்றம் இல்லை என்றால் உறுதியா இருக்கிறோம் என்றால் விசுவாசம் இருக்கிறது. கர்த்தருக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறோம் என்றால் விசுவாசம் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் விசுவாசம் இல்லை. ஆமாங்க. சவுல் நடுங்கினான், அவனுக்கு விசுவாசம் இல்லை. தாவீது நடுங்கவில்லை, விசுவாசம் இருந்தது. ஆமாங்க. கர்த்தர் பெரியவர் என்ற விசுவாசம் இருந்தது. ஆகவே கர்த்தர் தான் என்னை ஜீவிக்க வைக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தது. ஆகவே அருமையான சகோதரி விசுவாசத்தை பெற்றுக் கொள்வோம். 6வது புலனை உபயோகிப்போம். இந்த 5 புலன்களை உபயோகிக்காமல் 6வது புலனை உபயோகிப்போம் என்றால் ஐயா அந்த 6வது புலன் இந்த 5 புலன்களை சரியான பாதையில் நடத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது தகப்பனே, நாங்கள் கர்த்தாவே கேட்ட செய்தியின்படி அந்த விசுவாசம் என்ற அந்த 6வது புலனை நாங்கள் உபயோகிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அதை உபயோகித்தால் மாத்திரமே நாங்கள் கர்த்தாவே அசைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நடுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரே. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஸ்திரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் தகப்பனே. இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த விசுவாசம் என்ற அந்த 6வது புலனை நாங்கள் உபயோகிக்க உதவி செய்யும். ஆமாண்டவரே, இன்னும் தடுமாற்றம் இருக்கிறது என்றால் என்ன ஆண்டவரே, மாறி மாறி நாங்கள் விகாரப்படுகிறோம் என்றால், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம் என்றால் தகப்பனே, நாங்கள் இன்னும் விசுவாசியாய் மாறவில்லை. அந்த விசுவாசத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை. இதோ இந்த 5 புலன்கள் மூலமாய், இந்த மாம்ச பிரகாரமான 5 புலன்கள் மூலமாய் விசுவாசிகளை மேற்கொள்ளுகிறான் ஆண்டவரே. அந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் அந்த விசுவாசத்தை உபயோகிக்க உதவி செய்யும் தகப்பனே. அந்த விசுவாசம் என்ற அந்த 6வது புலனை நாங்கள் உபயோகிக்கும் என்றால் இந்த மாம்ச பிரகாரமான இந்த 5 புலன்களையும் அது ஆண்டவரே நடத்தும் தகப்பனே. அந்த விசுவாசம் சரியானதை காண செய்யும், சரியானதை கேட்க செய்யும், சரியானதை பேச செய்யும், சரியானதை உணர செய்யும் ஆண்டவரே. சரியான விதத்தில் எங்களை நடத்தும் தகப்பனே. அது தாழ்மை நேரத்தில் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எங்களுடைய அன்பான ஒரு ஜெபம் ஆண்டவரே, தாழ்மையான ஒரு ஜெபம் தகப்பனே. அந்த 6வது புலனுக்குள்ளே நாங்கள் நுழைய உதவி செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்திற்கு நாங்கள் செல்ல உதவி செய்யும். ஆமாண்டவரே, இதோ அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் தகப்பனே. இதோ ஒரு மீனானது எப்படி ஆண்டவரே இதோ கடலுக்குள்ளே இருந்தாலும், அது ஆண்டவர் அந்த உப்பு தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் அந்த உப்பு தண்ணீருடைய சாரமானது ஏதோ அந்த மீனை மேற்கொள்ள முடியவில்லையா, அதுபோல இந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, விக்கிரகங்கள் நிறைந்த உலகத்துல, ஸ்தாபனம் நிறைந்த உலகத்துல, நல்ல உபதேசம் நிறைந்த இந்த உலகத்துல, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜீவித்தாலோ நாங்கள் கர்த்தாவே அதனுடைய சாரங்களை மேற்கொள்ளாதபடி தகப்பனே நாங்கள் கர்த்தாவே
விசுவாசம் என்ற அந்த புலனை உபயோகித்து ஆண்டவரே நல்லதொரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆமாண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த உலகம் எங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்தை உபயோகிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை வீழ்த்த முடியாது. தகப்பனே, நாங்கள் உலகத்தை ஜெயித்து விடுகிறோம். ஆமாண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களோ உலகத்தான் அல்ல. ஆமாண்டவர், அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் தகப்பனே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த வார்த்தை நிறைவேறட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆமாண்டவரே, பொருட்களை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய், பணத்தை ஜெயிக்கிறவர்களாய், சிற்றின்பங்களை ஜெயிக்கிறவர்களாய், சொந்த பந்தங்களை ஜெயிக்கிறவர்களாய், ஆண்டவரே பாசத்தை ஜெயிக்கிறவர்களாய், கற்பனைகளை ஜெயிக்கிறவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை எண்ணங்களை ஜெயிக்கிறவர்களாய், மனித ஆண்டவரை அறிவை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும் தகப்பனே. இவைகளை நாங்கள் ஜெயிப்போம் என்றால் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட உன்னதத்தின் வீட்டில் இருப்போம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் தகப்பனே. அசைவில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நல்லது ஒரு வாழ்க்கை வாழ என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளோ, எங்களை வழி நடத்தும் தகப்பனே. இதோடு சபையை ஆசீர்வதியோ, இதோடு செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியோ, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் ஆண்டவரை கிரியை செய்யும்படியாய், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்க ஜீவிக்கும்படியா என் தேவனாய் கர்த்தர் தாமே ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்த தகப்பனே. இதோ பூமியில் தகப்பனே அவர்கள் ஆண்டவர் உம்மை வெளிப்படுத்த உதவி செய்யும் தகப்பனே. உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யும் தகப்பனே. இதோ ஆண்டவரே, அந்த சவுலை போல ஆண்டவரே நடுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம ஆண்டவர் விசுவாச வாழ்க்கை தாவீதை போல் வாழட்டும் தகப்பனே. ஆண்டவர் அமிதமான ஒரு ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே. எப்படியாவது அந்த கர்த்தாவே அந்த ஏழை ஸ்திரியானவர், ஏதோ அந்த கர்த்தாவே ஆண்டவர் பெரும்பாலுள்ள ஸ்திரியானவர் ஒளித்தலைக்கு அப்பால் சென்று ஆண்டவரே அந்த உன்னதத்தை ஆண்டவரே ஏதோ அந்த பரலோகத்தை தொட்டாலோ அதுபோல தகப்பனே ஏதோ ஆண்டவரை ஒளி தடைக்கு அப்பால் சென்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. இவைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி நடத்தும். இதோ செய்தியை கேட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்குரிய பலனை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க தகப்பனே ஆசீர்வதியும். ஆமாண்டவரே, நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து தாங்கி நடத்தும் தகப்பனே. எல்லா தேவைகளையும் சந்தியும் வழி நடத்தும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதோ இந்த செய்தியில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், சுகம், விடுதலை அவர்கள் மேல் வந்து கருத்து அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 142வது பாடல், நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர் என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். அவர் ஒருவரே நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை
இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.